செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தினை மையப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் இன அழிப்பிற்கான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழர் பரப்பில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கான அழைப்பினை விடுத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணியான எம் ஏ சுமந்திரன் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கு மேலாக இந்த செம்மணி தொடர்பிலான பல உண்மைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்ற சோமரத்ன ராஜபக்ச தொடர்பிலாகவும் சில கருத்துக்களை எம் ஏ சுமந்திரன் வெளியிட்டிருந்தார். இவ்வாறு இந்த போராட்ட அழைப்பில் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவியதாக நடத்தப்பட உள்ள அந்த போராட்டம் சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள அந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைகுழி சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று காலையில் இருந்து மாலை வரையான காலப்பகுதியில் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஏற்கனவே அந்த அகழ்வு பிரதேசத்தில், அதாவது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள பகுதிகளில் எந்த விதமான அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அந்த பகுதியில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் பகுதி ஒன்றென அடையாளப்படுத்தப்பட்டு எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதிக்கு அருகில், அதாவது அதன் தொடர்ச்சியான பகுதிகள் இன்று தோண்டப்பட்டிருந்தன. இருப்பினும் அவ்வாறு தோண்டப்பட்ட பகுதிகளில் இருந்து எந்த விதமான எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்படவில்லை. இதற்கு மேலாக அந்த தோண்டப்பட்ட பகுதிகளில் இருந்து எந்த விதமான சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக இன்று புதிதாக தோன்றப்பட்டிருந்த அந்த பகுதியானது அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் வளமையாக உடல்களை தகனம் செய்கின்ற இடத்திற்கு மிக அருகாமையில் தான் இன்று புதிதாக குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. குறிப்பாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த தகன மேடைகளுக்கு அருகில் காணப்படுகின்ற சீமந்து சிவர்களுக்கு அருகில் தான் இந்த புதிய குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. அவ்வாறான நிலையில் தான் இன்று புதிதாக எந்த எலும்புக்கூடுகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அதே போன்று சான்று பொருட்களும் அந்த குழிகளில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக நாளை நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளின் போது மேலதிகமாக அதன் எதிர்த்திசையிலான பகுதிகள் தோண்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன் போது மேலதிகமான எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெறுவதற்கான அல்லது அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அந்த மனித புதைகுழி வலயத்தில் மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அங்கு ஸ்கேன் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் மேலும் 8 வாரங்களுக்கு இந்த அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான அனுமதியினை ஜாழ் நீதவான் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இவ்வாறான நிலையில் முழுமையான ஸ்கேன் பரிசோதனை, அதாவது அந்த மனித புதைகுழி காணப்படுகின்ற செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் முழுமையான பகுதிகளை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடவடிக்கைகள் எந்த திகதிகளில் நடத்தப்படும் என்ற தகவல்கள் இன்று வெளிப்படுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக அங்கு நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போது இது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இன்றைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது மேலதிகமாக புதிதாக எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 150ஆகவே காணப்படுகின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது எதிர்வரும் தினங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகத்தான் கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தினை மையப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் இன அழிப்பிற்கு நீதி கோரி, அதாவது சர்வதேச நீதியினை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்றிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் தரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும், அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த அழைப்பினை விடுத்துள்ளனர். அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல கட்சிகள் சேர்ந்து இந்த போராட்டத்திற்கான அழைப்பினை விடுத்துள்ளனர். இந்த போராட்டமானது எதிர்வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கட்டமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் நடத்தப்படும் என்றும் அதன் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்திற்கான போராட்டத்திற்கான அழைப்பு வெளியிடப்படும் என்றும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த
அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணியான எம் ஏ சுமந்திரன் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக, அதாவது மனித புதகுலி விவகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு வகையான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார். குறிப்பாக இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு வகையான உண்மைகளை வெளிப்படுத்தி வருகின்ற கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள சோமரட்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சம்பந்தமாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த சோமரட்ன ராஜபக்ச என்பவர் ஐநாவில் தான் முறையிட உள்ளதாகவும் அதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இது சம்பந்தமான கேள்விகளும் எம் ஏ சுமந்திரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களையும் அவர் வழங்கியிருந்தார். இவ்வாறு இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாகவும் அந்த வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டம் சம்பந்தமாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் எங்களுடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்களிலே ஒரு திருப்பு முனையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு யுத்த குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் என்றெல்லாம் பல காலமாக நாங்கள் சொல்லி வந்திருந்தாலும் இதை போன்ற ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வெளிப்படையாக கிடைத்திருக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சிறிய சதுரத்துக்குள்ளேயே 150 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிறிய காலப்பகுதியிலே. மேலும் பல கண்டெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த விடயம் சம்பந்தமாக 1999ஆம் ஆண்டு லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வேளையிலே மேல் நீதிமன்றத்திலே வைத்து அவர் கூறிய ஒரு விடயம்தான் ஆரம்பத்திலே செம்மணி மனித புதைகுழி என்ற விவகாரமாக தோற்றமளித்தது. அவர் சொன்னது 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அங்கே இராணுவத்தினராலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய அந்த கூற்றின் அடிப்படையிலே அவரையும் மற்றைய குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களையும் கொண்டு வந்து அந்த இடத்தை அடையாளம் காட்ட சொன்னபோது அவர்கள் அன்றைய தினம் அடையாளம் காட்டின இடத்திலே 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் தான் கண்டெடுக்கப்பட்டது. அதிலே 2 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 25 வருடங்களுக்கு பிறகு, 26 வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயாணத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 150க்கு 50 ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரட்ன ராஜபக்ச 25 வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிரூபணமாகிறது, அது உண்மையாகிறது. ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அதுக்கு ஒத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று. இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற சான்றுகள் தான் காணப்படுகிறது. பெண்கள், சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்த 150 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள்ளே 96% எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித ஆடையும் இல்லாமல், அது மட்டுமல்ல அணிகலன்கள் போன்ற வேறு தடயங்களும் இல்லாததாக இருக்கிறது. ஒரு கால்சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படி சில விஷயங்களை தவிர பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு மேலதிகமாக எலும்புகளிலே காயங்கள், அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிப்படையாக எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்றிலையும் கண்டெடுக்கப்படவில்லை. ஆகவே மிகவும் அசாதாரணமான ஒரு முறையிலே மனித புதைகுழிகளுக்குள்ளேயே ஒரு அசாதாரணமான மனித புதைகுழியாகத்தான் இது தென்படுகிறது. ஆகையினாலே இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை, இந்த விடயத்தை மையமாக வைத்ததை இட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆகையினால்
எங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்களும் சேர்ந்து இதிலே ஈடுபடுவோம். சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை தற்போது இலங்கை தமிழரசு கட்சியும் கூட ஐக்கிய நாடு உறுப்பு நாடுகளுக்கு இன்றைய தினம் அல்லது நாளை நாங்கள் கடிதமாக அனுப்புகிறோம். இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விடயமாக இது வருகிறது. சாதாரணமாக சர்வதேச குற்றங்களிலே மென்ஸ் ரியா என்று சொல்லுகிறது மன எண்ணம். எல்லா குற்றங்களுக்கும் ஒரு மன எண்ணம் இருக்க வேணும், அது இருக்கும், அது தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு அதைவிட விசேஷமான ஒரு நோக்கம் இன்னொரு கூறாக நிரூபிக்கப்பட வேண்டியது. அப்படியான ஒரு விசேஷ நோக்கம் இருக்கிறதை இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அதில் சொல்லுகிறோம். ஆகையினாலே ஏற்கனவே செய்யப்பட்ட பல விசாரணை அறிக்கைகள் உண்டு, சர்வதேச விசாரணைகளும் கூட உண்டு. ஆனால் இதனை குறிவைத்து இப்பொழுதும் ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓஸ்லெப் என்று சொல்லி விசாரணையெல்லாம் சாட்சியங்களை சேகரித்து பாதுகாக்கிற ஒரு விடயம். அதிலே இந்த இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற விடயங்களையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் கோருகிறோம். ஆகையினால்தான் இது ஒரு திருப்பு முனையான விவகாரமாக நாங்கள் காண்கிறோம். இந்த இடத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இதனை செய்வது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இந்த விவகாரத்திலே பங்கு பெறுவோம் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். இதற்கு முன்னர் ஒரு தடவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரி ஒரு கையெழுத்து போராட்டம் நாங்கள் நடத்தியிருந்தோம். 25 மாவட்டங்களிலேயும் அது செய்யப்பட்டது. மிக வெற்றிகரமாக அனைத்து மக்களாலேயும் அதுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது. சகல மாவட்டங்களுக்கும் நாங்கள் பிரயாணமாக கூட சென்று அந்த கையெழுத்து போராட்டத்தை செய்திருந்த நாங்கள். ஆகையினாலே இந்த கையெழுத்து சேகரிப்பது என்பது அதில் எத்தனை கையெழுத்து வந்தது, அதை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வந்து அதெல்லாம் முக்கியம். அது ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு ரோட் ஷோ, அதாவது வெளிப்படையாக வீதியில் நாங்கள் மக்கள் இப்படியான ஒரு கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவது. அதற்காகத்தான் பஸ் ஸ்டாண்டில் இல்லாட்டி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் திரளுகிற இடங்களில் நாங்கள் அதனை செய்கிறோம். இந்த விடயத்திலே இது தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக காணப்படுகிறதாலே வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்கள்லேயும் இதனை செய்து இந்த கோரிக்கைக்கு மக்கள் ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினாலே திரு பிரேமச்சந்திரன் சொன்னதுக்கு மேலதிகமாக கட்சிகள் என்றதுக்கு அப்பால், கட்சிகள் இது வெறுமனே ஒழுங்கமைத்து இந்த இடத்துல இந்த தினத்தில் இந்த நேரத்தை என்று சொல்கிறது மட்டும்தான் கட்சிகளோட தொழிலாக இருக்குமே தவிர மக்களுடைய ஆதரவு இதற்கு பெருவாரியாக இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் வெளிப்படையாக வந்து தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த அவர் சொன்னதாக சொல்லுகிற விடயங்கள் வீரகேசரி பத்திரிகையில் தான் வந்து கொண்டு இருக்குது. அவர் இப்பொழுது ஒரு மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். மரண தண்டனை கைதி என்று சொன்னால், ஆயுள் கால கைதி என்று சொன்னால் 20 வருஷம்தான் ஆகக்கூடிய அளவு இருக்கலாம். அதுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு விட்டுருவானும். மரண தண்டனை கைதி என்றால் மரண தண்டனை நிறைவேற்ற வரைக்கும் உள்ளே இருக்க வேணும். இங்கே நிறைவேற்ற இல்லை. அப்படி என்றால் அவர் இறக்கும் வரைக்கும் அதுக்கு ஒரு விசேட இடம் இருக்கிறது. கண்டெம்ட் செல்லுன்னு சொல்லி, அதாவது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டவர்கள் என்றால் அதுக்கெல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு விசேஷ விதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கைதி அவர் இந்த விடயங்களை ஏதோ விதமாக வெளிப்படுத்துறது நல்ல விஷயம். சர்வதேச விசாரணை ஒன்றில் தான் சாட்சியம் அளிக்க தயார் என்றவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நீதிமன்ற பொறுமுறையாக தான் இருக்க வேணும்.
என்றால் விசாரணை என்று சொன்னால் ஏற்கனவே அவர் சொன்னதில் இருக்குது, அதுக்கான சாட்சியங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த புதைகுழி அகழ்கிற விடயங்கள் இலங்கை நீதித்துறையும் இலங்கை அரசாங்கத்துடைய வெவ்வேறு அணிகளும் தான் செய்கிறது. அது இலங்கையில் இருக்கிறபடினால அவர் தான் செய்வார்கள். ஆனபடியால் தான் அது தொடங்கின உடனேயே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி நாங்கள் எங்கள் தமிழரசு கட்சியாக இந்த விடயத்தில் உடனடியாக சர்வதேச நிபுணர்களை வரவழைக்க சொல்லி. ஏனென்றால் மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் பிரதானமான நோக்கம் அதில் இருக்கிறவர்களுடைய அடையாளப்படுத்தல், யார் என்று அடையாளம் காணுதல். அந்த அடையாளம் காண்ற விடயத்தில் இலங்கைக்கு நிபுணத்துவம் கிடையவே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். மாத்தளையில் இருந்ததும் அனுப்பப்பட்டது ஃப்ளோரிடாவுக்கு, மன்னாரில் இருந்ததும் இறங்கி அனுப்பப்பட்டது. அப்படி தான் ஜெர்மனியில் முதல் எடுத்ததும் முதல் ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டது, அப்புறம் கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ இலங்கையில் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் கட்டுக்காவல், அதாவது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்கிறது, யார்கிட்ட இருந்து யாருக்கு அந்த சாம்பிள்ஸ் போகிறதுன்றது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இறுதியில் அந்த பரிசோதனைகளை செய்ய போகிறவர்கள் இது சரியான முறையில் இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கட்டுக்காவல் சரியாக கொண்டு போகப்பட்டதா என்று அவர்கள் சரியென்று சொல்ல வேணும். இல்லையென்றால் அது சரிப்பட்டு வராது. ஆகவே இப்போ இருந்தே அந்த நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இதில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்படுற விடயங்களில் அது பாதுகாப்பாக வைக்கப்படுற விடயத்தில் எல்லாத்துலேயும் அவர்களுடைய ஈடுபாடு அத்தியாவசியம். இதைத்தான் நாங்கள் தொடங்கின உடனேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதின பற்றி சில பேர் சொல்கிறாங்க, ஜனாதிபதி தான் எழுத வேண்டாம், ஜனாதிபதி நாட்டுக்கு கீழே தான் இது நடக்குது அகழ்வு. ஆனால் ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னது என்ன? ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னது சர்வதேச நிபுணர்களை உடனடியாக வரவழைத்து இதில் ஈடுபட செய்ய வேணும் என்று. அதுவும் பிரதானமான ஒரு விஷயம். ஆகவே இந்த கையெழுத்து போராட்டம் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்றுக்களால் இது போக வேணும் என்று சொல்லுகிற அதே வேளையில் இப்பொழுதிருந்தே அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு அந்த சர்வதேச நிபுணத்துவம் கட்டாயம் அவசியம். இல்லை என்றால் பிறகு அவர்கள் சொல்வார்கள், இது எப்படி சாம்பிள் எடுத்தோன்னு எங்களுக்கு தெரியாது, இதில் கஸ்டடி சரியாக இருந்ததா இல்லையான்னு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய இருக்குது. மாத்தளையிலையும் மன்னார்லையும் இப்படியான சில பிரச்சனைகள் நடந்தது எங்களுக்கு தெரியும். ஆனபடினால தான் இது உடனடியாக சர்வதேச ஈடுபாடு இந்த விடயத்தில் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதையும் நாங்கள் வலியுறுத்த வேணும். நான் இந்த இது சம்பந்தமான அறிக்கையை நான் பார்க்கல, அது என்னவா இருந்தாலும் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை என்றபடினால நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் உடனடியாக சர்வதேச நிபுணத்துவம் இருக்குது. சரி சரி, சேர்க்கப்பட்டு தான் நல்லது. அது இருக்க வேணும். ரைட், சரி, எனக்கு எல்லாம் நன்றி. இவ்வாறான கருத்துக்களையே எம்.ஏ. சுமந்திரன் அந்த ஊடக சந்திப்பில் பதிவிட்டிருந்தார். இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை செவ்வாய்க்கிழமையும் முழு நேரமாக முன்னெடுக்கப்பட உள்ளன. அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள் நாளை மாலை வெளியிடப்படும். அவ்வாறு வெளியிடப்படுகின்ற தகவல்களுடன், அதாவது புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.